சாரி மேடம், நாங்க ஏதோ போற அர்ஜென்ட்ல உங்க மேல அடிச்சிட்டோம். நாங்க வேணும்னு எதுவும் பண்ணல மேடம். தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க மேடம். வண்டி பார்த்து ஓட்ட மாட்டீங்களா? நான் வேற ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இருக்கேன். கொன்னு என்ன பின்னாடியே வச்சிருக்கீங்க. ச்சே. வண்டி ஒழுங்கா பார்த்து ஓட்டுங்க. சரிங்க மேடம், ரொம்ப சாரிங்க மேடம். अवामहे कविं कवीनाम् उपमस्तवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पदान ब्रह्मण्णो दविश्रीदशादनं महागणपतये नमः। महागणपतिं ध्यायामि आवाहयामि स्थापयामि पूजयामि। महागणपते नमः। सकलाराधनैः ஹலோ ஹலோ ஹலோ, என்ன ரெண்டு பேரும் டுயட் பாட ஆரம்பிச்சிட்டீங்களா? கல்யாணத்துக்கு அப்புறம் தேவைப்படும். ரெண்டு பேரும் கொஞ்சம் மிச்சம் மீதி வச்சுக்கோங்க. நேரம் ஆயிட்டே இருக்கு, பத்திரிக்கை படிச்சிடலாமே. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, ஒரு முக்கியமான ஆள் வரணும். மா, அதான் எல்லாரும் வந்தாச்சே, அப்புறம் என்ன? மாப்பிள்ளை வீட்டுல எல்லாரும் வந்தாச்சு. பொண்ணு வீட்டுல ஒரு முக்கியமான ஆளு பிரியா வர வேண்டாமா? ஆமா ஆமா, பிரியா தலைமையில தானே இந்த கல்யாணமே நடக்குது. அவ வராம எப்படி நிச்சயம் பண்ண முடியும்? டேய், பிரியா எங்கடா? போன் போட்டுதான் கொஞ்சம் வர சொல்ல. டைம் ஆயிட்டு இருக்கு. மாப்பிள்ளை சாரெல்லாம் வெயிட் பண்ண முடியாதோ? அவசரம். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால உனக்கு ஏன் வேதனை தெரியல. பிரியா வாமா, அங்க போய் உட்காரு. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நிச்சயதார்த்தத்தை முடிக்கணுமா? அப்புறம் என்ன, முக்கியமான ஆளே வந்தாச்சு, நீங்க ஆரம்பிச்சிடலாமே. பேஷா படிச்சிடலாம். பிரியா, எங்க போன நீ? உனக்காக நாங்க எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது? சாரிமா, நிச்சயத்துக்கு நம்ம ரம்யா சார்பில் அருணுக்கு மோதிரம் ஆர்டர் செஞ்சிருந்தேன். அதை வாங்கிட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீ செலக்ட் பண்ணா நல்லதா இருக்கும். காட்டு. இந்த நிச்சயதார்த்த மோதிரத்தை என் தங்கச்சி ரம்யாவுக்காக ஆசையா வாங்கினது. நான் வாங்கி கொடுத்த இந்த மோதிரத்தை ரம்யா கையால அருணுக்கு போட்டு விடணும். அது மட்டும் இல்ல, அருண் இந்த மோதிரத்தை பார்க்கும் போதெல்லாம் இது என் தங்கச்சி ரம்யா வாங்கி தந்த மோதிரம்னு அவரு நினைக்கணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் செய்ய வேண்டிய காரியத்தை நீ பொறுப்பா செஞ்சுக்கிட்டு இருக்க. மேடம், அந்த மோதிரத்தை கொடுங்க. பிரியா, டிசைன் ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலா. டேய், அது என்கிட்ட கூட நானும் ஒரு தடவை எப்படி இருக்குன்னு பாத்துறேன். அருண், என்ன அவசரம்? நிச்சயதார்த்தம் முடியட்டும். ரம்யா கையால உங்களுக்கு போட்டு விட சொல்றேன். பொறுமையா இருப்பா. அந்த மோதிரத்தை கொடுங்களேன். பிரியா, அம்மன் சன்னிதானத்துல வச்சு பூஜை பண்ணிட்டு வந்துடலாம். வா. ஐயோ, அருண் கையில விஷம் தடவின மோதிரத்தை பிரியா போட்டு விட்டுற கூடாது. அந்த மோதிரத்துல விஷம் தடவி இருக்காங்கன்ற விஷயத்த பிரியா கிட்ட சொல்ல முடியலையே. ஐயோ கடவுளே, இந்த விஷயத்த சொல்றதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடு. டிரைவர், அந்த பூக்கடை பக்கத்துல காரணம் எதுக்குடா? அந்த அருண் பையன் சாவுக்கு கழுத்துல போட ஆளு உயரத்துக்கு ஒரு மாலை வாங்கணும். ஆளு உயரத்துக்கு மாலை பத்தாதுடா, அதோட பெருசாவே வாங்கு. சார், நீங்க ஏன் சார் போறீங்க? நான் போய் வாங்கிட்டு வரேன். அந்த கடைக்காரன் எனக்கு தெரிஞ்சவன் தான். ஒரு 10-20 குறைச்சு பேசி வாங்கிட்டு வரேன் சார். ஏப்பா உமேஷ், டிரைவர்ட்டே கொடுத்து அனுப்புப்பா, அவரே போய் வாங்கிட்டு வந்துட்டோம். சரிப்பா.
மேக்ஸிமம் சைஸுக்கு ஒரு மாலை வாங்கிட்டு வா. சரி சார். சரி. அண்ணே ஆல் சைஸுக்கு ஒரு மாலை வேணுண்ணே. 2000 ரூபா ஆகும் சார். ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்க. பரவாயில்லண்ணே. இந்தாங்க. ஐயோ, போனை மறந்து கார்லயே வச்சுட்டு வந்துட்டனே. இப்ப பிரியாக்கு எப்படி ஃபோன் பண்றது? மறுபடியும் போய் போன் எடுத்தா சந்தேகப்படுவானுங்களே. அண்ணே அவசரமா ஒரு கால் பண்ணோம், மொபைல் கிடைக்குமாண்ணே? சார் பேலன்ஸ் இல்ல, இனிமே தான் ரீசார்ஜ் பண்ணணும். பிரியாக்கு ஃபோன் பண்ண சந்தர்ப்பம் கிடைச்சும் மிஸ் பண்ணிட்டோமே. இப்ப பிரியாக்கு எப்படி சொல்றது? ஐயோ, என்ன பண்ணலாம்? சாமி, இந்த மோதிரத்தை அம்மன் பாதத்துல வச்சு பூஜை பண்ணி கொடுங்க. சரி. அப்பதான் எல்லாமே நல்லபடியா நடக்கும். சரி கொடுங்க. என்னம்மா இது, மோதிரம் தவறி கீழே விழுந்துருச்சு. மனசுக்கு சங்கடமா இருக்கே. சொல்லி கோயிலில் போய் என்னெல்லாம் பேசிக்கிட்டு, மோதிரம் தவறி விழுந்தது கூட ஏதோ ஒரு நல்லதுக்காக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பிரியா, நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. இல்ல மாமா, நான் முதல்ல வாங்கி கொடுத்த மோதிரம் கை தவறி விழுந்திருக்கு. அருணுக்கும் ரம்யாவுக்கும் நடக்க போற கல்யாணத்துல ஏதாவது தடங்கள் வந்துருமோன்னு பயமா இருக்கு. அருணுக்கும் ரம்யாக்கும் நடக்க போற கல்யாணம் சொர்க்கத்துல நிச்சயமானது. அதை கண்டிப்பா யாராலையும் மாத்த முடியாது. இந்த அம்மன் சாட்சியா சொல்றேன், இந்த கல்யாணம் நிச்சயம் நல்லபடியா நடக்கும். நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத பிரியா. நீங்க ஒண்ணுத்துக்கு கவலைப்படாதீங்க. இது அம்மன் சன்னிதானம். எல்லாம் என்ன பண்றா? அம்மன் காலில் விழுந்து கும்பிடுறா, அம்மன் அருள் பாலிக்கிறா. கீழே விழுறது எப்படி அபசகுணமாகும்? இந்த சன்னிதானத்துல எதையும் அபசகுணமா நினைக்க கூடாது. எல்லாம் சுபிக்ஷமா தான் முடியும். அம்மனுக்கு வெத்தலை பாக்க வச்சு நான் பூ போட்டு கேட்கிறேன். இந்த மோதிரத்தை அம்மன் பாதத்துல வச்சு பூஜை போட்டு தரேன். எல்லாம் நல்லபடியா நடக்கும். இருங்கோ. சககுணம் பாணாம் க்ஷமதைரிய விரிவதை ஆயுளாரோ. பிரியா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. மனசு நிறைஞ்சு அம்மனை வேண்டிக்கோ. நல்லபடியா அருணுக்கும் ரம்யாவுக்கும் கல்யாணம் நடக்கும். பரிபூர்ண கிருபாகடா துளசித்திரஸ்து. எப்பா, இந்த கிராமத்து ஆம்பளை பொம்பளை பெரிய மனுஷங்களா, ஆல் அட்டென்ஷன் ப்ளீஸ். ஆனா நீங்க அப்படி இல்லையே, கொஞ்சம் அலப்பற பண்றாப்ல இருக்கு. அது பெர்ஃபார்மன்ஸ், நடிப்பு. இந்த பாவிங்க விஷம் தடவின மோதிரத்தை மாத்தி வைக்க போறானுங்க. இது எப்படியாவது பிரியா கிட்ட சொல்லி ஆகணுமே. இந்த கொலகார குடும்பம் வர கூடவே இருக்கு. எப்படி போன் பண்ணி சொல்றது? கடவுளே, ஏதாவது ஹெல்ப் பண்ண. அப்பா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. இன்னும் அரை மணி நேரத்துல அவன் சாக போறத நினைச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. நிச்சயதார்த்தம் மட்டும் இல்லப்பா, அருணோட கதையும் முடிஞ்சிடும். என்ன மகேஷ், என்னாச்சு? இல்ல சார், ரோட்ல நாய் குறுக்க போற மாதிரி இருந்துச்சு, அதான் ஸ்லோ பண்ண. ஓ சரி சரி, பார்த்து ஓட்டுங்க. ஹே மகேஷ், ஏன் காரை ஸ்லோ பண்றீங்க? சார் ஒன்றும் இல்லை சார், ரொம்ப அர்ஜென்ட்டாக பாத்ரூம் போனேன் சார், அதான் சார். ஓ சரி சரி. நிச்சய பத்திரிக்கை படிங்க சாமி. அம்மன் சன்னிதானத்தில் நடக்கக்கூடிய விசேஷம் நல்லபடியா நடக்கணும்னு அம்மனை சாட்சியா வச்சு வேண்டிண்டு இந்த பத்திரிகை நான் படிக்கிறேன். நவநீத கிருஷ்ணன் அவர்களின் மகன் அருணுக்கும் நிர்மலா தேவி அவர்களின் ஒரே மகள் ரம்யபிரியாவுக்கும் திருமணம் செய்வதாக பெரியோர்கள் முன்னிலையில் உறுதி செய்யப்படுகிறது. சுபம் சுபம் சுபம். பொண்ணு மாப்பிளையும் ஒன்னா உட்காந்துக்குங்க. வாங்க, ரெண்டு பேரும் வாங்க. நீங்க தட்டு எடுத்து கொடுங்க.
2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாலையை மாத்திக்குங்க. மாத்திக்குங்க. சதமானம் பவதி சதாய புருதேந்திரிய ஆயுஷேவேந்திரிய பிரதிதிஷ்டதி தனம் தானியம் பசும் பகவத் பிரலாபம் சதஜம் வச்சரம் தீர்க்கவாயு. ஹலோ சார், வெளில வாங்க. வாங்க வெளியே. என்ன போர்டு பாத்தீங்கல்ல, நோ பார்க்கிங்னு அவ்வளவு பெருசா எழுதி வச்சிருக்குல்ல, அப்புறம் ஏன் இங்க நிறுத்தி வச்சிருக்கீங்க? சார், டிரைவர் பாத்ரூம் போயிருக்காரு, இப்போ வந்துடுவாரு. மரியாதையா சொன்னா கேட்க மாட்டீங்களா? டிரைவர் பாத்ரூமுக்கு போயிருக்காருன்னா உங்களை எல்லாம் உள்ள உட்கார வச்சு நானா காரை தள்ளிட்டு போக முடியும்? யோ, டிரைவரை போய் கூட்டிட்டு வாயா, இல்லாட்டி வண்டியை கொக்கி போட்டு இழுத்துக்கிட்டு போயிடுவோம். அப்புறம் கோர்ட்ல ஃபைன் கட்டி தான் கார் எடுக்கணும். போங்க சார், முதல்ல தேடி பிடிச்சி கூட்டிட்டு வாங்க சார். இங்கெல்லாம் காரை நிறுத்த கூடாதுங்க, போங்க சார். 2 மினிட்ஸ் சார், நான் போய் டிரைவரை கூட்டிட்டு வந்துடுறேன். சாரி சார். பிரியா, போன் எடு சீக்கிரம். மகேஷ். ஹலோ சார். அண்ணா, ஹலோ. பிரியா, மோதிரத்தை கூட போடணும். வா வா. நீங்க பாத்ரூம் போறேன்னு சொல்லிட்டு போன் பேசிட்டு இருக்கீங்க. இல்ல, வீட்டுக்கு ஒரு அர்ஜென்ட்டா கால் பண்ண வேண்டியிருந்தது. அதான் நோ பார்க்கிங்ல காரை நிறுத்திட்டு வந்துட்டு போலீஸ் என்ன சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. நீ வீட்டுக்கு போன் பண்ணி கடலை போட்டுட்டு இருக்கியா? வா, வந்து வண்டி எடு. வாப்பா. அது வரேன் சார். ரம்யா, இந்த மோதிரத்தை அருண் விரல்ல போடு. என் தங்கச்சி, அருணுக்கு போடுற முதல் மோதிரம் உன் அக்கா நான் கொடுத்த மோதிரமா தான் இருக்கணும். இல்ல, நீ கொடுக்கற மோதிரத்தை நான் அருணுக்கு போட மாட்டேன். ஏன் ரம்யா, நான் கொடுக்கற மோதிரத்தை ஏன் போட மாட்டேன்னு சொல்ற? எங்க நிச்சயதார்த்தத்துல நான் அருணுக்கு போடுறதுக்காக ஒரு மோதிரம் வாங்கி வச்சிருக்கேன். இருக்கட்டும் ரம்யா, அக்கா நான் ஆசையா கொடுக்கறத வாங்கி அருணுக்கு போடக்கூடாதா? நான் தான் சொல்லிட்டேனே, நான் வாங்கின மோதிரத்தை தான் என் கையால அருணுக்கு போட்டு விட போறேன். அதுலதான் எனக்கு ஒரு மன திருப்தி இருக்கு. அதையும் தடுக்கிறீங்க? அப்போ நான் பிரியப்பட்டு கொடுக்கற இந்த மோதிரம் கல்யாணத்துல வேணும்னா போட்டு விடுங்க. ஏன் ரம்யா இப்படியெல்லாம் பேசுற? பிரியா எவ்வளவு ஆசையா இந்த மோதிரம் வாங்கிட்டு வந்திருக்கா. அவ மனசு சந்தோஷப்படுற மாதிரி நீ நடந்துக்க கூடாதா? இல்லம்மா, முதலா அருண் விரல்ல போடுற மோதிரம் என்னோட மோதிரமா தான் இருக்கணும்.
விடுமா. அருணுக்காக தான் ஆசையா வாங்கிட்டு வந்த மோதிரத்தை அவர் விரல்ல போடணும்னு ரம்யா ஆசைப்படுறா. அதே மாதிரி போட்டுமே. என்ன நான் சொல்றது, நீ சொல்லு பிரியா. சரிங்க மாமா, ரம்யா வாங்கிட்டு வந்த மோதிரத்தை அருண் கையில போடட்டும். அப்புறம் என்ன, முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள மோதிரத்தை போடுங்க. நீங்க வெளியில வெயிட் பண்ணுங்க, நம்ம வெளியில போக வேண்டியது இருக்கு. சரிங்க சார். சொல்லுங்கண்ணா. முதல்ல அருணுக்கு மோதிரம் போட்டாச்சா? போட்டாச்சுண்ணா. மோதிரம் போட்டாச்சா? ஆமாண்ணா. ஏன் பதட்டமா கேக்குறீங்க? ஐயோ பிரியா, அந்த மோதிரத்துல விஷத்தை தடவி இருக்காங்க. அண்ணா, என்ன சொல்றீங்க? விஷம் கலந்திருக்கா? ஆமா பிரியா, நீ வாங்கிட்டு போன மோதிரத்துல பாய்சனை தடவி இருக்காங்க. முதல்ல அந்த மோதிரத்தை கழட்டி தூரம் எரிஞ்சிட்டு ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி அருணை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்க. அண்ணா, நான் வாங்கிட்டு வந்த மோதிரத்தை அருணுக்கு போடல. அந்த மோதிரத்தை போடலன்னா வேற எந்த மோதிரத்தை போட்டீங்க? ரம்யா வேற ஒரு மோதிரத்தை வாங்கி வச்சிருந்தா, அந்த மோதிரத்தை தான் அருணுக்கு போட்டா. நல்ல வேளை பிரியா, இப்பதான் எனக்கு உயிரே வந்துச்சு. இதை நான் உனக்கு சொல்ல எவ்வளவு ட்ரை பண்ண, நீ தான் போன் அட்டன் பண்ணல. நீ அட்டன் பண்ணும்போது என்னால உன் கூட பேச முடியல. உமேஷும் அவங்க அப்பா அம்மாவும் பக்கத்துல இருக்கிறதுனால உனக்கு ஃபோன் பண்ணி சொல்ல முடியாம நான் தவிச்சுக்கிட்டு இருந்தேன். உமேஷ் அந்த மோதிரத்துல பாய்சனை தடவி அருணை கொல்ல திட்டம் போட்டிருந்தான். அருணை கொல்ல திட்டம் போடுறாங்களா? இப்ப அவங்க எங்க இருக்காங்க? வீட்ல தான் இருக்காங்க பிரியா. விஷம் கலந்த மோதிரத்தை அருணுக்கு போட வச்சு கொல்ல திட்டம் போட்டவங்கள நான் சும்மா விட மாட்டேன். நான் நேர்ல வந்து அவங்களுக்கு பாடத்தை புகட்டுறேன். வச்சிடுறேனே. என்னப்பா யோசனை பண்ணிட்டு இருக்க? மாலை வாங்கி அரை மணி நேரத்துக்கு மேல ஆகுது, பூவெல்லாம் வாடுது. இந்நேரம் நிச்சயதார்த்த வீட்டுல எல்லாரும் வாடிதான் போயிருப்பாங்க. அருண் கையில நான் பிரியா மூலியமா கொடுத்த மோதிரத்தை இந்நேரம் போட்டிருப்பாங்க. நிச்சயம் நடக்கிற சந்தோஷத்துல அந்த அருண் சிரிச்சுக்கிட்டே கும்மலமா இருந்தவன் இந்நேரம் தலை தொங்கி போய் தரையில விழுந்திருப்பான். எல்லாரும் குய்யோ முயன் கத்திட்டு இருப்பாங்க. வாடா, நாம அருணுக்கு மாலையை போட்டு வந்துடலாம். கண்டிப்பா அருண் இந்நேரத்துக்கு காலியா இருப்பானா? இந்நேரம் பிரியா கையில கிடைக்கிற மாதிரி நான் கொடுத்த மோதிரம் விஷம் தடவப்பட்ட மோதிரம். விரல்ல போட்ட உடனே மோதிரத்துல இருக்கிற விஷம் அருண் கையில பட்டிருக்கும். இந்நேரம் அவன் ரத்தத்துல கலந்திருக்கும். கொஞ்ச நேரத்திலேயே அவன் வாயில நுர தள்ளி கீழே விழுந்திருப்பான். கிளம்பு கிளம்பு, போலாம் வா. பிரியா வேகமா வரத பார்த்தா அருண் செத்துட்டா போல இருக்கே. அந்த விஷயம் சொல்றதா ஓடி வராளா? ஏ உமேஷ்,